திரௌபதி துகிலுரிப்பு என்பது மகாபாரதத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. மகாபாரதத்தின் மிக கடுமையான ஒரு தருணம் அது. ஒரு பெண் அரசவையில் அவமதிக்கப்படுகிறாள். அவள் சேலையை கிழிக்க முயற்சிக்கிறார்கள். ஆனால் அந்த சேலை முடிவில்லாமல் நீண்டு கொண்டே இருந்தது. இது மகாபாரதத்தில் நடந்தவை. ஆனால் இது உண்மையா? அதற்கு பின்னால் இருக்கின்ற இரகசியத்தை பற்றி பார்க்கலாம். மகாபாரத போரின் போது பாண்டவர்களில் மூத்தவராகிய தர்மன் துரியோதனன் சதிவலையில் விழுந்து தன்னுடைய பொருட்களையெல்லாம் சூதாட்டத்தில் தோற்றான். பிறகு தன்னுடைய தம்பியரையும் பணயம் வைத்து சூதாடினான். அவர்களையும் இழந்தான். சூதாட்டத்தின் மூலம் தன்னுடைய செல்வங்கள், சகோதரர்கள் மற்றும் இறுதியில் திரௌபதியையும், அதாவது தன்னுடைய மனைவியையும் பணயமாக வைத்து விட்டான். துரியோதனன் தர்மன் சூதாடி இழந்த திரௌபதியை கௌரவ சபையில் இழுத்து வர துச்சாதனனுக்கு கட்டளையிட்டான். துரியோதனன் ஆணையால் துச்சாதனன் திரௌபதியை அரசவைக்கு இழுத்து வருகிறான். அடிமையான திரௌபதியை தன் தொடையில் அமர்த்த துரியோதனன் தன் தம்பியான துச்சாதனனுக்கு ஆணையிட்டான். துச்சாதனன் திரௌபதியிடம் அவளை தொடையில் அமரச் சொன்னான். திரௌபதி அதை மறுத்தபோது துச்சாதனன் அவளை துகிலுரித்து அவமானப்படுத்த முயன்றான். அவளது சேலை கிழிக்கப்படுது. அந்த சமயத்தில் அரசவையில் இருந்த அனைவருமே கண்மூடி கொள்கிறார்கள். அந்த வேளையில் திரௌபதி ஒரு மனிதனிடமும் உதவி கேட்கவில்லை. அவர் அழைத்தது ஒரே ஒருவரைத்தான். அவர்தான் பகவான் கிருஷ்ணன். திரௌபதி கண்ணீர் விட்டு கூப்பிட்ட போது கிருஷ்ணர் அவளை சேலையாகவே காத்தார். அவளது சேலை முடிவில்லாமல் நீண்டு கொண்டே இருந்தது. துச்சாதனன் கிழிக்க அது முடியவில்லை. கிருஷ்ணர் தனது மாயையால் அந்த சேலையை முடிவற்றதாக ஆக்கினார். இது அத்தனை நபர்களுக்கும் தர்மத்தை காப்பதுதான் கடமை என்று சொல்லும் ஒரு எச்சரிக்கை. இப்போது ஒரு கேள்வி. இந்த துகிலுரிப்பு உண்மையில் நடந்ததா? இல்லை என்றால் இது ஒரு ஓமைதானா? அறிவியல் ரீதியாக பார்த்தால் ஒரு மனித உடைக்கு முடிவற்ற துணி இருக்க முடியாது. ஆனால் இதை நீதியின் சின்னமாக பார்த்தால் இங்கே தெய்வீக அருள், பக்தியின் சக்தி, ஒரு பெண்ணின் தூய்மை அனைத்தும் ஒன்றாக இணைந்து அவமானத்தை தடுத்திருக்கிறது. அதனால்தான் இது புராணத்தில் ஒரு மரபு கதையாக பார்க்கப்படுகிறது. திரௌபதியின் கதையில் நாம் பார்க்க வேண்டியது என்ன? ஒரு மாபெரும் அரசவையில் ஒரு பெண் அடைந்த அவமானம், அவளது பக்தியும் தெய்வத்தின் அருளும், இதற்கிடையே மக்களின் மௌனம். இன்று இவற்றின் பொருள் இன்னும் உயிருடன் தான் இருக்கிறது. ஒரு பெண் மீது அநியாயம் நடந்தால் நம்முடைய சமூகத்தின் வாக்கு என்னவாக இருக்க வேண்டும் என்பதற்கான பாடம் இது. திரௌபதி துகிலுரிப்பு உண்மையா இல்லை ஓமையா என்பதை விட அது தர்மத்தின் வெற்றி, தீமையின் தோல்வி என்பதை காட்டும் ஆன்மீக கதை என்பதை உணர வேண்டும். இது நம்மை எதிர்மறையான சூழ்நிலையிலும் நம்பிக்கையுடன் நிற்க செய்யும் என்பதற்கான ஒரு உதாரணம். இதிலிருந்து நாம் கற்க வேண்டியது என்ன என்றால், ஒரு அநியாயம் நடக்கும்போது மௌனமாக இருப்பது தவறை சகிக்கும் ஒரு பாவம். பக்தி என்பது மனமாற நம்பியவர்கள் தெய்வத்தால் காப்பாற்றப்படுவார்கள் என்பதற்கான உதாரணம். தர்மம் தாமதமானாலும் தோல்வியடையாது என்பதுதான். பெண்ணின் மரியாதை ஒரு நாட்டின் தர்மத்திற்கே அடையாளம் என்பதை நாம் அனைவரும் கற்க வேண்டியது அவசியம் என்பது குறிப்பிடத்தக்கது.